ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்று நம்ம தலைப்பு என்ன எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 25ஆம் தேதி தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை கோட்டத்திலிருந்து ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மதுரையிலேருந்து காலை 6 மணிக்கு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 மற்றும் 25 காலை 6 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு காலை 8:30க்கு பழனியை சென்றடைகிறது. மறுமார்க்கமாக பழனியிலிருந்து மாலை 5:45க்கு புறப்பட்டு இரவு 8:15க்கு மதுரையை வந்தடைகிறது. இது என்றைக்குன்னு இயங்குறான்னு பார்த்தீங்கன்னா 24 மற்றும் 25. ஆனால் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் கடந்த ஆண்டு 2 சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. அவை மயிலாடுதுறையிலிருந்து காலை 7:15க்கு இப்போ தற்காலிகமாக நேரம் மாற்றப்பட்டுள்ளது. 7:15க்கு புறப்பட்ட வண்டி தஞ்சாவூருக்கு காலை 9 மணிக்கும், அதே போல் பழனிக்கு 1:30க்கு வந்தடைகிற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அதே போல் மீண்டும் அந்த ரயில் 2 மணிக்கு புறப்பட்டு மீண்டும் தஞ்சாவூரை நோக்கி அந்த ரயில் வந்தது. அந்த ரோல் அப்போயே நல்ல அந்த ரயிலுக்கான போதிய வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் அதே போல் இரவு 7:30க்கு புறப்படுற வண்டி மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு புறப்படுற வண்டி அதே பழனிக்கும் நீடிக்கப்பட்டது. அது விடிய காலையில் புறப்பட்டு வந்தது டைமிங்கில். திருப்பியும் மயிலாடுதுறையிலேருந்து அது ஆக்சுவலாக செங்கோட்டைக்கு போனது. ஆனால் இன்று வரை எந்த ஒரு அறிவிப்பு வராமல் அமைதியாக திருச்சிராப்பள்ளி கோட்டம் இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா சென்ற ஆண்டு மதுரை கோட்டத்தோட முன்னதாக அறிவிப்பு வந்தது நம்ம திருச்சிராப்பள்ளி கோட்டம் தான். ஆனால் இன்று வரை எந்த ஒரு அறிவிப்பு வராமல் இருக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப, ஏன்னா இங்கேருந்து பழனிக்கு நிறைய பேர் தைப்பூசத்தை போய் பார்ப்பதற்காக கண்டிப்பாக போவாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த ரயில் ஒரு உதவியாக இருக்கணும், கண்டிப்பாக பண்ணணும். சிறப்பு ரயிலை மீண்டும் இயக்கப்படுமா என்பதை இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் போன கடந்த ஆண்டு உடனடியாக அறிவிப்பு வந்தது திருச்சிராப்பள்ளி கோட்டம் தான். ஆனால் இந்த வரை எந்த ஒரு அறிவிப்பு வராமல் இருக்கிறது தான் ஒரு குழப்பமாக இருக்கிறது. இன்றோ நாளையோ வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 ரயில்களையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க என்பது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிறப்பு ரயில் கண்டிப்பாக டெல்டா பகுதிக்கு ஒரு நேரடி பழனி போடுவதற்கு நேரடி ரயில் சேவை நமக்கு கிடைக்கும். இதை நிரந்தரமாக ஆக்க வேண்டும் என்று நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும் என்று நம்பலாம். இன்றோ நாளையோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வந்தவுடன் கண்டிப்பாக பண்ணுவோம். அப்படி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.